ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்டோட லெக்சர் 2ல நம்ம இருப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம பார்த்த விஷயம் டிபி வெக்டார். டிபினா மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருந்தேன். அப்படியே நான் எழுத ஃபார்முலா யோசிச்சு பாருங்க. μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இதுதான் மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து பிறந்தது தான் இது எல்லா ஃபார்முலாவுமே. ரைட்டா? ரைட். இந்த வார்த்தையை சொல்றது கூட பயமா இருக்கு. ஏன்னா நேற்று கமல் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுது அப்படின்ட்டு. அது எவ்வளோ உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்காக அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நியூஸ்லேயோ இல்லைனா பேப்பர்ஸ்லேயோ இல்லைனா கேட்டிருப்பீங்க. அது ஒரு பக்கம். இது ஃபன்னுக்காக சொன்னது. டிபின்றது தமிழ் மாதிரி. இதுக்கு கீழே வர்ற எல்லாமே இந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்தது தான். இந்த லெசனில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபார்முலா படிப்பீங்க. அந்த 25 ஃபார்முலாவுக்குமான அம்மா வந்து இந்த டிபி தான். இந்த டிபியிலேருந்து வந்தது தான் மீதி எல்லாருமே. ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த ஈக்குவேஷனுக்கு இவ்வளோ பெரிய பில்டப். ரைட் பை. ஸோ இது புரிஞ்சிருச்சு இல்லையா? டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அங்கேருந்து லாங் ஸ்ட்ரெயிட் வயரோட ஈக்குவேஷன் டக்குன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. μ0I/4π. இங்கேருந்து சைன் 5/1 சைன் 5/2. நேற்று நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் வர்ற மாதிரி போட்டிருந்தோம். இன்டெக்ரல் ஆஃப் சைன் தான் என்னாச்சு, இன்டெக்ரல் ஆஃப் காஸ் என்னாச்சுன்னு பேசும்போது சைனில் தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் அப்படின்னா 5/1ம் 5/2ம் 90 இருக்கும். அதனால பிக்கு பதிலாக μ0I/2π. இதில் சம்மெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். உங்கள் போர்டுக்கு 3 மார்க் சம் இதிலே நிறைய கேட்டிருக்காங்க. பி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐல கேட்பாங்க, பி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/a கேட்பாங்க. b2/b1 ஈக்குவல் டு I2/I1, b2/b1 ஈக்குவல் டு a1/a2. இது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். அடுத்தது அங்கிருந்து நம்ம போகிறது ஃபுட் ஆஃப் த லாங் வயர். ஃபுட் ஆஃப் த லாங் வயர்னா 510 சொல்லி கொடுத்தேன், 5-90 சொல்லி கொடுத்தேன். அதனால பிக்கு பதிலாக μ0I/4π அற்புதமா பேசியிருந்தோம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ரைட்டா? அதுக்கப்புறமா செமி இன்ஃபனைட் பத்தி பேசியிருந்தோம். செமி இன்ஃபனைட். செமி இன்ஃபனைட் அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் இன்ஃபனைட்ன்றதுனால 90. அதனால பி ஈக்குவல் டு μ0I/4π. இங்கிருந்து 1 + sin தீட்டான்னு ஜோரா கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நேற்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வந்துருச்சப்பா எல்லாருக்குமே? ஓகே. இன்னும் ஒரு 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு சம்குள்ளார போயிட்டு அப்புறம் ஒரு 5 மார்க்குள்ளார போயிடலாமா? அப்படியே ஆக்டிவாக இருக்கணும், செம்ம ஜாலியாக இருக்கணும். உனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் செய்ய போகும்போது எவ்வளோ குதூகலமாக இருப்பீங்களோ அவ்வளோ. குதூகலம்னா ஒரு ஆர்வம் உள்ளன்னு அர்த்தம், தமிழ் வார்த்தை. இதை செய்யும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. இது ஒரு 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 கடமையாக எடுத்துக்காம இது ஒரு வாழ்க்கையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்? ஸோ அங்கேருந்து நம்ம போக போகிற இடம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் நிறைய ஐடியா சொல்லித்தரேன். புக்கில் இல்லாத விஷயம்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் ஆன்சர் எல்லாரும் சால்வ் பண்ணுறதுக்கு 60 செகண்ட் எடுத்துக்கிறான்னா 6லேருந்து 10 செகண்ட்குள்ளார நம்ம அந்த ஆன்சரை யோசிச்சிடலாம். அந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்குது. அதனால் கிளாஸ் எண்ட் வரைக்கும் அப்படியே உற்சாகமாக என் கூடயே வாங்கப்பேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் காயில். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் காயில். இது இங்கே மட்டும் இல்லை, அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லையும் இந்த கான்செப்ட் வரும். அதனால நல்லா கற்றுக்குங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் காயில். பாருங்களேன், இது வந்து அழகா ஒரு சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் விருப்பம் ஸ்மாலார்னு எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம், கேபிட்டலார்னு எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம். இங்கேருந்து நான் ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த எலமெண்ட்டுனாலே காலங்காலமாக உனக்கு தெரியும் டிஎல் தான். கரண்டோட டைரக்ஷன் விருப்பம் கிளாக் வைஸில் போட்டாலும் சரி தான், ஆன்டி கிளாக் வைஸில் போட்டாலும் சரி தான். அப்போ இது யார்? இது ஐடியல் வெக்டார். நேற்றே நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஐ எந்த பக்கம் போகுதோ, டிஎல் எந்த பக்கம் போகுதோ அது ஐடியல் வெக்டார். இது யார்? இது ஆர் வெக்டார். ஐடியல் வெக்டாரும் ஆர் வெக்டாரும் எவ்வளோ ஆங்கிள் இருக்காங்க? 90 டிகிரி. அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து அப்போ டிபி ஃபார்முலா எழுதுங்க. டிபிக்கு பதிலாக μ0/4π ஐடியல் சைன் தீட்டா. தீட்டா எவ்வளோ பாய்ங்க? சரி 90/r². சைன் 90 1. எனக்கு பி தான் வேணும். பி வேணும்னா டிபியை இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இன்டகிரேட் பண்ணுங்க.
மியூ நாட் பை 4 I dl by r ஸ்கொயர் sin 90 ஒன்றுன்னு ஆயிடுச்சு. sin 90 1. அங்கிருந்து நம்ம தேடி போற இடம் காமனாக இருக்கிற டேர்ம் எல்லாம், அதாவது கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளில எடுத்துருங்க. மியூ நாட் I by 4 r ஸ்கொயர் வெளில எடுத்துருங்க. டிஎல்ல இன்டகிரேட் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. அம்மா பூ கட்டிட்டு இருக்கிறது இன்டகிரேஷன். ரெண்டு அந்த அரும்புகளா எடுத்து அந்த நூல்ல கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒரு பெரிய மாலையா ஒரு சரமா உருவாக்குவாங்க. இது இன்டகிரேஷன். கீழே கிடக்கக்கூடிய களிமண் அத்தனையும் தண்ணி ஊற்றி கொஞ்சமா பிசைந்து ஒரு பொம்மையா செஞ்சா அது இன்டகிரேஷன். தூக்கி போட்டு உடைச்சா டிஃபரன்சியேஷன். அப்ப ஒரு பூ அப்படின்றது டிஎல். அதை மொத்தமா முடிச்சா ஒரு மாலை. அதே மாதிரி இந்த இடத்துல டிஎல்ன்றது ஒரு ஸ்மால் எலமெண்ட். அதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிருது. அதனால மியூ நாட் I by 4 r ஸ்கொயரு. கவனமா கவனி, இந்த இன்டகிரல் ஆஃப் டிஎல்ன்றது ஒரு ஃபுல் சர்க்கிள். அதனால அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் 2πr. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டிஎல்ன்றது ஒரு ஸ்மால் போர்ஷன். அதை இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு முழு விஷயம் கிடைக்கும். அங்க யாரு முழு விஷயம்? சர்க்கிள். ஒரு ஆருக்கு ஒரு ஆர் போயிடுச்சு, ஒரு 2πக்கு ஒரு 4πல மீதி 2 இருக்கு. நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தேடி வந்த விஷயம் மியூ நாட் I by 2r. மியூ நாட் I by 2r. சூப்பரா படிங்க பாரு. சரி, ஒரு சர்க்குலர் காயில் வழியா I கரண்ட் போகுது. அப்ப சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு? மியூ நாட் I by 2r. போற கரண்ட் I, ஆர் யாரு? ரேடியஸ். அவ்வளவுதான். இங்க பை வரக்கூடாது. பை வந்தா இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். தெரியுதா? ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவனை கேட்டு டேய் பை வருமா வராதாளா, இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். விட்டு கொடுக்கலன்னு ஒருத்தனை போட்டு பொலன்னு பொழந்திருக்கேன். நான் சொல்றது 12வது படிக்கும்போது ஸ்ரீதர்னு ஒரு பையன், இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் அவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்து தான் இன்னைக்கு வாத்தியாரா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் என் பசங்கன்றதுனால சில பல உண்மைகள் அப்படின்னு நான் வெளியில சொல்லிடுறது. காட்டுலன்றதுக்காக அவனை வெளில வந்து மெதி மெரிச்சேன். ரொம்ப ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கீழே, ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்த சினிமாக்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் 5 மார்க்காகவும் எஸ்ஏவாகவும் எழுதி வந்தோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்முலாஸை கம்பேர் பண்ணி படிங்க. சர்க்குலர் காயிலாக இருந்தால் B = மியூ நாட் I by 2r. இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயராக இருந்ததுன்னா மியூ நாட் I by 2πr. பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ இங்கேருந்து முக்கியமான விஷயம், கம்பேரிசன் கொஸ்டின் கேட்பாங்க. I நிறைய இருந்தால் B நிறைய இருக்கும், R கம்மியாக இருந்தால் B நிறைய இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீங்கள் கவனிச்சிங்கனாலே ஒரு 3-4 சம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் எல்லா வருஷமுமே. B = மியூ நாட் I by 2r. படிங்க எல்லாருமே. ஒரு சர்க்குலர் காயிலில் I கரண்ட் போகுது. இங்கே எவ்வளோப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு? மியூ நாட் I by 2r சார். டைரக்ஷன் சொல்லுங்க. டைரக்ஷனா தம்பிங்க வைங்கப்பா. டைரக்ஷன் இன்வெர்ஸ் அவுட்வர்ட் டக்குன்னு சொல்ல பார்க்கும். சென்டர்ல இன்வெர்ட்ஸா அவுட்வர்ட்ஸா? டாட்டா இன்டா? அவுட்வர்ட்ஸ். எக்ஸலன்ட். அவுட்வர்ட்ஸ். இந்த பக்கம் இன்வெர்ட். சூப்பரா கத்துருக்கீங்க. அப்ப B is proportional to I. இங்க B is proportional to 1/r. ரைட்டா? சர்க்குலர் காயில் ஞாபகம் வந்துருச்சா? ஓகே. அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். செமி சர்க்குலர் காயில் வழியா கரண்ட் போச்சுன்னா என்ன ஆன்சர் ஆகும்? போற கரண்ட் I. இது சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஃபுல் சர்க்கிளுக்கு மியூ நாட் I by 2rன்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப ஹாஃப் சர்க்கிள் அதுல பாதி அப்படின்னா மியூ நாட் I by 4rங்களா சார்? ஆமா, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். ரைட்டா? இந்த இடத்துல என்ன ஆகும்? இன்டகிரல் ஆஃப் டிஎல்லுக்கு பதிலா பாதி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் πr. ஒரு ஃபுல் சர்க்கிளா இருந்தா 2πr, பாதி சர்க்கிளா இருந்தா πr தானே. இங்க வாங்கலேன், நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த டிஎல்லுக்கு பதிலா 2πrக்கு பதிலா πrன்னு கொடுங்க. பை தான் கேன்சல் ஆகும். கீழே இருக்கிற 4 அப்படியே தானே இருக்கும். சொல்றது உனக்கு புரியுதா? ஃபுல் சர்க்கிளா இருந்தா மியூ நாட் I by 2r. பாதி சர்க்கிளா இருந்தா அதுல பாதி மியூ நாட் I by 4r. யோசிக்க கத்துக்கணும். ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு மியூ நாட் I by 2r, பாதி சர்க்கிளுக்கு அப்ப அதுல பாதி இருக்கும் மியூ நாட் I by 4r. ரைட்டா? உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? அப்படின்னா ஒரு குவார்டர் சர்க்கிள் 1/4 சர்க்கிள். 1/4 சர்க்கிள்னா சரியா 90 டிகிரி. 90 டிகிரினா 1/4 சர்க்கிள்.
அதாவது யோசிக்கிறியா, ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளோ 360, பாதி சர்க்கிள் எவ்வளோ 180, அதுல பாதி எவ்வளோ 90. கெஸ் பண்ணுங்க, இதுல ஃபார்முலா என்னவா இருக்கும்? mu naught I by 8R. எக்ஸலென்ட். mu naught I by 8R. பிரம்மா தான் பிடிச்சிங்க. mu naught I by 8R. அப்போ 1/4 சர்க்கிளா இருந்தா mu naught I by 8R. சூப்பரா இருந்துச்சா? ரைட், இங்க பாருங்க, கடைசியா ஒரு சின்ன ரிவிஷன். ஃபுல் சர்க்கிளா இருந்ததுன்னா mu naught I by 2R. பாதி சர்க்கிளா இருந்ததுன்னா mu naught I by 4Rங்க சார். 1/4 சர்க்கிள் இல்லைன்னா குவார்டர் சர்க்கிள் mu naught I by 8R. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரணும், சார் இது ஃபுல் சர்க்கிள், அதாவது 2π ஆங்கிள் 360 டிகிரி, இது ஹாஃப் சர்க்கிள் π ஆங்கிள், இது 90 டிகிரி π/2. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒருவேளை அது 2πயா இல்லை, ஃபுல் சர்க்கிளா இல்லை, பாதி சர்க்கிளா இல்லை, குவார்டர் சர்க்கிளாகவும் இல்லை, ஏதோ ஒரு ஆர்க் மாதிரி இருக்கு, இது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் கரண்ட் போகும்பொழுது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கிறதுலே பிரமாதமான ட்ரிக்கு, நல்லா கற்றுக்கோங்க. இங்கே இருக்கிற தீட்டா தெரிஞ்சால் போதும், அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், ஏதாவது ஒரு ஆங்கிள், எனி ஆங்கிளுக்கு கேட்குறாங்க. நான் என்ன எழுதுறேன்னு பாருங்க, mu naught I by 2R, இங்கிருந்து தீட்டா பை 2π. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் கலக்கிடலாம் அப்படியே. எவ்வளோ கேட்டாலும் புக்கில் இந்த ஃபார்முலா இருக்காது, வெறும் இந்த காம்படிட்டிவ் சைடில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தென்படும். mu naught I by 2R தீட்டா பை 2π. சார் புரியலையே, அப்போ ஃபுல் சர்க்கிள்னா ஃபுல் சர்க்கிளுக்கு தீட்டா வந்து 2π தானே? நீங்கள் ஃபுல் சர்க்கிளுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? mu naught I by 2R தானே சொல்லி கொடுத்தீங்க. இந்த ஃபார்முலாவில் வருதானே எங்களுக்கு காமிங்களேன். b equal to mu naught I by 2R, தீட்டாவுக்கு பதிலாக ஒரு 2π, ஆருக்கு பதிலாக ஒரு கீழே ஒரு 2π வந்துச்சு பாருங்க. அப்போ இதுதான் மெயின் ஈக்குவேஷன். முதல்ல நான் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனால் போர்டுக்கு அந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் அதை கற்றுக் கொடுத்துட்டு இந்த சிம்பிள் ட்ரிக் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ b equal to mu naught I by 2R தீட்டா பை 2π ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஆங்கிளுக்கு கேட்டாலும் உங்களால் சூப்பராக சொல்ல முடியும். mu naught I by 2R தீட்டா என்னன்னு பார்த்துக்கோ. செக் பண்ணுவோமா? ஹாஃப் சர்க்கிள் பாருங்க, ஹாஃப் சர்க்கிளுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது mu naught I by 4Rன்னு கற்றுக் கொடுத்தேன். இந்த ஃபார்முலாவில் வருதான்னு பாருங்க, mu naught I by 2R ஜென்ரல் ஈக்குவேஷன் தீட்டா பை 2π. ஏன் ஒவ்வொரு முறையும் ஃபார்முலா எழுதுறேன்? பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு பெர்மனண்ட்டாக பதிஞ்சு போயிடும். அப்போ b equal to mu naught I by 2R, தீட்டாவுக்கு ஒரு பைங்க சார், கீழே ஒரு 2π, பையும் பையும் போய் சேர்ந்துருச்சு, அதனால mu naught I by 4Rன்னு அழகாக கிடச்சிருச்சு. இது செமி சர்க்கிள். 1/4 சர்க்கிளுக்கு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? 1/4 சர்க்கிளுக்கு b equal to mu naught I by 8Rன்னு சொன்னீங்க. ஃபார்முலாவில் வருதான்னு செக் பண்ணிடுவோமா? அப்போ mu naught I by 2R ஜென்ரல் ஈக்குவேஷன் திரும்ப ஒரு டைம் என் கூடவே படிங்க, தீட்டா பை 2π, தீட்டாவுக்கு பதிலாக π/2, அதனால mu naught I by 2R தீட்டாவுக்கு பதிலாக ஒரு π/2, இங்கே வேற ஒரு 2π இருக்கு, பையும் பையும் போனதுனால mu naught I by 8Rன்னு அதே ஃபார்ம் வந்துருச்சு. அப்போ இனிமேல் சர்க்குலர் காயிலை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், ஹாஃப் சர்க்கிளாக இருக்கலாம், 1/4 சர்க்கிளாக இருக்கலாம், 60 டிகிரி ஆர்க்காக இருக்கலாம், 120 டிகிரி ஆர்க்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். செக் பண்ணிடுவோமா? பாருங்களேன், ஒருவேளை உங்களோட ஆர்க் வந்து 120 டிகிரி ஆர்க்கு, இது வந்து 120 டிகிரி ஆர்க்கு. இப்போ இதில் வந்து கரண்ட் போகுது. இப்போ இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். 120 டிகிரியை ரேடியனாக மாற்றுங்க. 120 டிகிரி ரேடியனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க 11th π/180. 60ஆல் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 3 டைம்ஸு 2π/3. அப்போ 120 டிகிரின்றது ரேடியனில் சொன்னால் 2π/3. ஃபார்முலாக்குள்ளே வருவாங்க, mu naught I by 2R தீட்டா பை 2π, தீட்டாவுக்கு பதிலாக 2π/3, இங்கே ஒரு 2π போய் சேர்ந்துருச்சு. mu naught I by 6Rன்னு கற்றுக்கணும். கடை போட்டுக்கண்ணா, இந்த 2π போயிடுச்சு, கீழே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. இது ஏதோ பெரிய சம்மான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எதுக்கு வேணாலும் சொல்லலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. 60 டிகிரிக்கு யாராவது கரெக்டாக சொல்லுங்களேன். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. 60 டிகிரின்றது π/3. இது வழியாக ஐ கரண்ட் போகுது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபார்முலா அதையும் எழுதி கொடுத்துறேன். μ0I/2r θ/2π. உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் மட்டும். டக்குன்னு ஆன்சர் அடிங்க. Sir, μ0I/12 hours. அவ்வளோதான், சூப்பராக சொல்லிட்டீங்க. μ0I/12. எல்லாருக்கும் அந்த 12 கட்சிச்சா அந்த டைமுக்குள்ள வந்து அவ்வளோதான். μ0I/12. இந்த தீட்டாவுக்கு பதிலாக π/3ங்க சார். பை போயிடுச்சு. 3 2s are 6, 6 2s are 12. இப்போ நிறைய கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. உங்களோட போர்டு 1 மார்க்லேயும் வந்து மாட்டிக்கும். தென் நீட் அண்ட் ஜேஇ லெவலுக்கு போகாது, பட் நீட் அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்க்குலர் காயில் கொஸ்டின் வந்தாலே இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் μ0I/2r θ/2π. சூப்பரா. ஓகே, அடுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். 25% இருக்கக்கூடிய கான்செப்ட் அத்தனையும் நான் பேசிட்டேன். இப்போ ஒரு 10 சம் சொல்லித்தரேன். அந்த 10 சம் உங்களை பெருசாக காப்பாற்றும். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பென்சில் வச்சுக்கோ. வெறும் டயக்ராம் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, யாராவது சொல்லுங்களேன். ஐ கரண்ட் இங்கே போகுது. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணு. சொல்லுங்க, என்னவா இருக்கும்? ஆக்சிஸ்ல கரண்ட் போற டைரக்ஷன்லயே மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவா இருக்கும்? 0. ஏமா 0? ஒரு சின்ன காரணம் சொல்லுங்க. sin theta 0 sir. அவ்வளவுதான் சார். தீட்டா 0, தீட்டா 0, sin 0 0. ஏன் சார் தீட்டா 0? பாருங்களேன், ஆரோட டைரக்ஷனும் இதுதான், ஐடியலோட டைரக்ஷனும் இதுதான். அதனால தீட்டா எல்லாருமே நுணுக்கமா கவனிங்க. நேரா உட்காரு, நல்லா பாரு. ஓகே, தீட்டா 0. தீட்டா 0வா இருந்தா sin 0 0. அப்ப என்ன தெரியுமா பிரமாதமா கத்துக்கிறீங்க? ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் போச்சுன்னா அதோட ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல கேட்டாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு நீங்க மறக்கவே கூடாது. கத்துக்கிட்டீங்களா? இதை வச்சுதான் இப்ப சம் சொல்லி தர போறேன். 10 சம்முக்கு மேல சால்வ் பண்ண போறோம். அப்படியே பொறுமையா கத்துக்கிட்டே வா. நீ எந்த சம் பார்த்தாலும் உனக்கு அவ்வளவு ஈஸி, இதுனா இவ்வளவு ஈஸியா இருக்குன்ற மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட் சம் ப்ராப்ளம் நம்பர் 1. பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த சம்மை நீங்க நிறைய இடத்துல சந்திப்பீங்க. இங்க இருந்து போகக்கூடிய கரண்ட் ஐ இது வழியா போயிட்டு, இது வழியா போயிட்டு, இது வழியா வெளில போகுது. இந்த இடத்துல டாட்டர் லைன் போட்டு காட்டுறதுனால என்ன அர்த்தம்னா இது ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னு அர்த்தம். என்கிட்ட கேள்வி என்னன்னா, இந்த பாயிண்டோட பேரு ஓன்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் ஓ, அட் பாயிண்ட் ஓன்னு கேட்கிறேன். புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? இதை பெருசா பார்த்து குழப்பிக்கூடாது, சின்ன சின்னதா மாத்திக்கணும். எப்படி சார் மாத்திக்கிறது? ஃபர்ஸ்ட் இதுக்கு 1ஆம் நம்பர்னு பேர் கொடுத்துங்க. பை என்னோட ஸ்டைலில் சொல்லித்தரேன். ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லி தருவாங்க. எனக்கு என்னன்னா, உலகத்துல யாருமே இவ்வளவு ஈஸியா சொல்லக்கூடாதுன்னு ஒரு விருப்பம். அதனால தேடிக்கிட்டே இருக்கும்போது பசங்களுக்கு எப்படி சொன்னா ரொம்ப ஈஸியா போய் சேரும்ன்றது மட்டும்தான் சிந்தனை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா எதுன்னு தேடி 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 சொல்லும் பொழுது உனக்கு புரியுதான்னு பாரு. ஒருவேளை புரியலாம் சார் என்ன கூப்பிட்டுரு, திரும்ப வேற மாதிரி சொல்லித்தரேன். இங்க 2ன்னு பேர் கொடுத்துக்கோங்க, இங்க 3ன்னு பேர் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்க B1 என்னவா இருக்கும், B2 என்னவா இருக்கும், B3 என்னவா இருக்கும்? சாரி 0 சார். அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. B1 0, B3 0. இது என்ன ஷேப்? இது செகண்ட் செமி சர்க்கிள். செமி சர்க்கிளா இருந்தா என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? μ0I/4r. μ0I/4r. இதையும் சொல்லிட்டு போங்க. பாயிண்ட் ஓல இன்டா டாட்டா தம்பைங்க வைங்க. ஏரோ மார்க் நேரம் தம்ப வைங்க. ரைட் ஹேண்ட் தம்ப வைங்க. dots sir. டாட்டா டாட்டா into into sir இன்டு தான் ரைட். டாட் சொன்னவங்க உங்களை நீங்க திரும்ப மாத்திக்கங்க.
கரெக்டா திரும்ப உங்களோட தம்பை இதுக்கு நேரம் வைங்கப்பா. இப்போ நான் ஒரு தம்ப் போடுறேன்ல, அங்க தம்பில் உன் தம்பை ஃபிக்ஸ் பண்ணு. எல்லாரும் உங்களோட ரைட் ஹேண்டோட தம்பை இந்த டயக்ராமுக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 4 விரல் இந்த பக்கமா வெளியில வருதா, டாட் போடுறேன் பாருங்க, அந்த பக்கமா வெளியில வந்து இந்த பாயிண்ட் ஓ வழியா உள்ள போகுதான்னு பாரு. செய், நான் சொல்றது அப்படியே உங்க கைகளால் செய்யுங்க. தம்புக்கு நேரா தம்பு வைங்க. அந்த வயருக்கு உள்ளார உங்களோட 4 விரலும் உள்ள போயிட்டு டாட் மாதிரி வெளியில வந்து கஷ்டமா தான் இருக்கும். திரும்ப ஓ வழியா உள்ள போற மாதிரி காமிங்க. இன்ட்டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா சார் 3த்தையும் ஆட் பண்ணிக்கணும். B1 + B2 + B3 0 + μ0I/4R + 0. உங்க ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் இருக்கும், நான் சொல்லவா? μ0I/4R ஆப்ஷன் ஏ, பக்கத்துல டாட்டு. ஆப்ஷன் பி μ0I/4R இன்ட்டு. சிக்கல் என்னன்னா, இந்த லெசன்ல நீ வேணா செக் பண்ணிக்கோ, நைட்டே உட்காந்து செக் பண்ணிக்கோ. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பக்கத்துல ஒரு டாட் இருக்கும், ஒரு இன்ட் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமை. இந்த ஆன்சர் எல்லாருக்கும் வரும். μ0I/4R உனக்கும் வரும், பக்கத்துல இருக்கிறவனுக்கும் வரும். டாட்டா இன்டான்றது பார்க்கறது தான் உன் வேலையே. ரைட்டா? சூப்பர் ஆன்சர் சம்மு. ஆல்ரெடி பலமுறை கேட்ட சம்ப உங்க போர்ட்லயுமே சரி, நீட்லயுமே சரி. μ0I/4R டாட், μ0I/4R இன்ட்டு. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒருவேளை டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இதே மாதிரி நிறைய சம் போடுமா. சம் நம்பர் 2 பார்த்துங்க. சம் நம்பர் 2ல இது ஒரு சர்க்கிள், இந்த ரேடியஸ் R1, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் I. இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அதே I தான். இல்ல 2 வேற வேற கரண்ட் காமிங்க சார். நாங்கள் இந்த இது R2. என் கேள்வி find the net magnetic field at point 1 கேட்கிறேன். find the net magnetic field at point 1. என் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது என்ன ஷேப்பு? சர்க்கிள் சார். சர்க்கிள்னா ஃபார்முலா என்ன? μ0I/2R. 2R, ரைட். அப்ப B1 எவ்வளவுன்னு சொல்லுங்க. μ0I/R 2R1. அதெல்லாம் ஓகே. இன்டா டாட்டா அதை மட்டும் சொல்லுங்க. கம்பைல ஃபிக்ஸ் பண்ணு. டாட் சார். டாட். சூப்பர் பை. டாட். அப்படியே B2க்கு வாங்க. μ0I/2/2R2 முடிச்சு விடுங்க. டாட்டா இன்டா. டாட் சார். டாட் சார். டாட். இப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷனா இருக்கிறதுனால ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா? ஆட் பண்ணணும் சார். ஆட் பண்ணணும். காமன் டேர்ம் வெளில எடுங்க. μ0/2 வெளில எடுத்துருங்க. I1/R1 + I2/R2. அவ்வளவுதான் ஆன்சர். இதே சம்ம உங்களுக்கு I1 வந்து 5 ஆம்பியர், I2 வந்து 10 ஆம்பியர், R1 வந்து 10 சென்டிமீட்டர், R2 20 சென்டிமீட்டர்னு சம்மா கொடுப்பாங்க. இது சால்வ் பண்ண தெரியுதுன்னா உங்களால அது சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஒரு பேச்சுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த 2 ஆப்ஷன்ல யார் ரைட்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணு. கெஸ் இல்ல, கரெக்டா சொல்லு. second one sir. செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் ஒன்னு சொன்ன நீங்க காரணம் சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, நான் தான். sir inversely proportional. அப்புறம் அதையும் கவனிக்கல. அப்ப R2 பெருசா இருக்கா? yes sir, yes. அப்ப R2 பெருசா இருந்தா B2 சின்னதா இருக்குமா? நான் நேத்தே சொன்னேன், சின்ன பிள்ளையில நீங்க விளையாண்டுருப்பீங்க. 2 மேக்னெட்டை சும்மா ஒட்டி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு மேக்னெட்டை மட்டும் தூரமா கொண்டு போனா ஃபீல்டு குறையறது நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையறத ஃபீல் பண்ணிருப்பீங்க. நல்லா கவனி. பக்கத்துல இருந்தாதான் ஃபீல்டு அதிகம். இந்த வார்த்தையை நம்பு. பக்கத்துல இருக்கிறது B1, ஏன்னா R1னா சின்னது. அப்ப B1 தான் பெருசா இருக்கும், தூரமா இருக்கிறது சின்னதா இருக்கும். B1 greater B2. ரைட்டா? எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தோ செக் பண்ணிடுவோமா? ரெடியா இருங்க, ஜாலியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஏ. செகண்ட் சர்க்கிள் வந்து, ஐயோ சர்க்கிள் போனலாம் போயிடுச்சு, கோச்சிக்காது. பி. ஒரு கரண்டோட டைரக்ஷன் I1, இன்னொரு கரண்டோட டைரக்ஷன் I2.
நான் சைலண்டா இருக்கேன், எனக்கு B1 ஃபார்முலா மட்டும் வேணும். B1 வாயை திறந்து பேசு. mu naught I1 by 2 R1. mu naught I1 by 2 ஆரா ஏவா? A sorry. Yes. ஏ. டாட்டா இன்டா? டாட் டாட். டாட் சார். அவ்வளவுதான். Dot, sorry. B2 சொல்லுங்க. mu naught மீ நாட் I1 I2B. I1 I2 2 சார். by 2B. டாட்டா இன்டா? இன்டு சார். 2 sir. ரைட். இப்பதான் சிக்கல். இதுல யார் பெரியவன் யார் சின்னவன்? B1 sir. B1 பெரியவன், B2 சின்னவன். அப்ப டோட்டல் B வந்து B1 plus B2 B1 minus B2 B1 மைனஸ் B1 minus B2. B1 minus B2. சூப்பரா சொல்றீங்க எல்லாருமே. B1 minus B2. ஏன் B1 minus B2 போட்டீங்க? B2 minus B1 போடக்கூடாதா? Opposite direction ன்றதுனால subtract பண்ணேன். அது ஓகே, நல்லா சொன்னேன். ஆனா இது சரியான பதில் இல்ல. இதுவும் பதில் தான். B1 greater than B2. B1 greater than B2. பெரியவன் தான் முன்னாடி போட்டுக்கணும், சின்னவனை பின்னாடி போட்டுக்கணும். அப்ப B1 minus B2 10 minus 4 ஆன்சர் 6. இப்போ இல்ல ஆப்ஷன்ல எப்படி இருக்கும்னா B1 minus B2. B1 பாருங்க, mu naught I1 by 2A, mu naught I2 by 2B. வழக்கம் போல mu naught by 2 காமனா எடுத்துருங்க. I1 by A minus I2 by B. ஆப்ஷன்ல ஒரு இன்ட் இருக்கு, ஒரு டாட் இருக்கு. நீங்க எதை டிக் பண்ணுவீங்க? Dot sir. டாட். ஏன் டாட் டிக் பண்றீங்க? Dot sir. ஏன் டாட்டா டிக் பண்றீங்க? B1 ஓட B1 direction. தான் sir. பெரியவனோட டைரக்ஷன் தான் ஃபைனல் டைரக்ஷன். இவ்வளவு நம்ம அப்படியே விளையாண்டுக்கிட்டே படிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ B1 greater than B2 சார். B1 எந்த பக்கமா போகுதோ ஃபைனல் ஆன்சரும் அதே பக்கம் தான் போகும். அப்ப ஆப்ஷன்ல நீங்க நம்ப மாட்டீங்க, எடுத்து பாருங்க. ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்னும் இல்ல, ஒரு டாட் ஒரு இன்ட்டு தான் இருக்கும். ஆன்சர்லாம் கஷ்டப்பட்டு ஹாஃப் பேஜுக்கு டெரிவேஷன் போட்டு எடுத்துட்டு வந்துருவீங்க. ஃபைனலா டாட்டா இன்டான்றது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வீணா போயிடும். அதனாலதான் நேற்று ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு டைரக்ஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆப்சன்டீஸோட பேரண்ட் அத்தனை பேருக்கும் பேசியிருக்கேன். டைரக்ஷன் சொல்லித்தர கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். தென் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ஷன் கண்டிப்பா பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். காரணம், இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸி. என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு சிக்கல், டைரக்ஷனை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த லெசன் ஒண்ணுமே இல்லை. நமக்கு நம்மளே ஒரு பெரிய டீச்சர் ஆயிடலாம், எல்லாரும் கற்றுக் கொடுத்தலாம். ரைட்டா? இப்போ ஓரளவு எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ அடுத்தது சர்க்குலர் கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. இந்த கொஸ்டின் புரியுதான்னு பாருங்களேன். ட்ரை பண்றீங்களா? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வே, இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வே நேரா வந்துட்டு இருக்கு. தென் இங்க இருந்து ஒரு செமி சர்க்கிள் ஒன்று போகுது. இப்போ அவங்க பாடி எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நீங்க தான் அது புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்கணும் யார் யாருன்ட்டு. இங்க இருந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் போகுது, டாட்டட் பாயிண்ட் O இங்க இருக்கு. இது டாட்டட் லைன்னா இது வயர் கிடையாது, அந்த ஆக்சிஸ்க்காக போட்டிருக்கேன். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன். இங்க இருந்து ஐ கரண்ட் வருதான், கீழே வந்து திரும்ப இந்த ஆர்க் வழியா ஐ கரண்ட் போயிட்டு இது வழியா வெளில போயிடுது, இப்படி போயிடுது. ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் O. இதெல்லாம் லெவல் 2 சம்மு, நல்லா கற்றுக்கு. இப்போ கெஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றுத்துக்கு நம்பர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த B1 யாரு? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரா, ஃபுட் ஆஃப் த லாங் வயரா, செமி சர்க்கிளா, குவார்டர் சர்க்கிளா, ஃபுல் சர்க்கிளா, செமி இன்ஃபனைட்டா? கெஸ் பண்ணுங்க. 1 B1 ஃபுட் ஆஃப் த லாங் வயர். எப்படி ஃபுட் ஆஃப் த லாங் வயர் சொன்னீங்க? வாயால தாசன் சொல்லாத, வேற மாதிரி சொல்லு. ஏன் இது ஃபுட் ஆஃப் த லாங் வயர்? தெரிஞ்சதே சொல்லு. உனக்கு எப்படி யோசனை வந்துச்சோ அப்படி சொல்லு. வேற ஒரு பதில் ஃபுட் ஆஃப் த லாங் வயர் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிற அத்தனை பேருமே இது ஏன் ஃபுட் ஆஃப் த லாங் வயர் என்கிட்ட சொல்லுங்க. சார் பாயிண்ட் O வந்து அதோட ஃபுட் ஸ்ட்ரைட்டா இருக்கு சார். அவ்வளவுதான். பாயிண்ட் O வந்து அந்த வயரோட கரெக்டா ஃபுட்ல இருக்குங்க சார். அதனால B1 வந்து ஃபுட் ஆஃப் த லாங் வயர். சூப்பரா சொல்லிட்டீங்க. B1 வந்து ஃபுட் ஆஃப் த லாங் வயர். அப்படியே ஃபுட் ஆஃப் த லாங் வயரோட ஃபார்முலா சொல்லிட்டு போங்க.
மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. by 4 pi. மியூ நாட் ஐ பை 4 பை ஏ, மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. இதுவும் அசால்ட்டா சொல்லிட்டீங்க. எனக்கு டைரக்ஷன் வேணும். டாட்டா இன்டா இந்த பாயிண்ட் ஓல கம்ப இங்க வை. கம்ப இங்க வைங்க எல்லாருமே. கம்ப கரெக்டா அந்த இடத்துல வைங்க. பாயிண்ட் ஓ வழியா அந்த 4 ஃபிங்கர் வெளில வருதா உள்ள போதான்னு பாருங்க. டாட். சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்படியே B2 யாருன்னு சொல்லுங்க. என்ன பாடி இது? B2 இது வரைக்கும் பார்க்கணும். குவார்ட்டர் சர்க்கிள். புரியல. Quarter circle, sir. குவார்ட்டர் சர்க்கிள் 1/4 சர்க்கிளா? அழகா சொல்லிட்டீங்க. 1/4 சர்க்கிள் ஃபார்முலா சொல்லிட்டு போங்க. மியூ நாட் ஐ பை 8 ஆர். டாட்டா இன்டான்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். இன்வெர்ட்ஸ். சூப்பர் பை. B3 சொல்லிட்டு போங்க. B3 யாருன்னு முதல்ல சொல்லுங்க. Foot கரெக்டா சொல்லுங்க. ஃபுட் ஆஃப் of the wire. ஃபுட் ஆஃப் தி லாங் வயர். இன்ஃபினைட்னா சென்டர்ல இருக்கணும் ஆக்சிஸ். பாருங்க அந்த மூணாவது வயரோட பாட்டம்ல இருக்கு. தெரியுதா? அப்ப இது ஃபுட்டுங்க சார். அப்ப B3 மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் தான். ஆர் தான் டாட்டா இன்டா இன்டு இன்ட்டு தம்பையில் வைங்க. தெரியாதவங்க தம்பையில் வைங்க. இப்போ உங்களோட ரைட் ஹேண்டோட தம்பை இங்கே வச்சிருங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் ஓக்கு நேரம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. டாட் ஆகுதா உள்ள போகுதா வெளில வருதா? இந்த பக்கம் வெளியில வந்து கரெக்டாக அப்படியே வந்து உள்ள ஓ அது வழியாக உள்ள போகுது. அப்போ இன்ட்டுங்க சார். பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் டாட் mu naught I by 4 pi r int. Both are equal and opposite, cancel to each other. ஏன்னா டாட் ஒன்று இன்ட் ஒன்று. டாட்னா பிளஸ் இன்ட்னா மைனஸ். அப்போ ஃபைனல் ஆன்சரு 2 ஆப்ஷன் இருக்கும். மியூ நாட் ஐ பை 8 ஆர் ஒன்று இன்ட்டுன்னு இருக்கும், ஒன்று டாட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, இன்ட்டு. அப்போ ஆப்ஷனில் மியூ நாட் ஐ பை 8 ஆர் தான் ஆன்சரு. எப்படி போட்டிருக்கேன் அது நான்? டோட்டல் பி வேணும்னா என்ன கவனி எல்லாரும் நேரம் உட்காரு. என்ன பாரு, டோட்டல் பி வேணும்னா B1 plus B2 plus B3. B1க்கு வேற டவுட்டா? வேற மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கு. ரைட். ஸோ B1க்கு மியூ நாட் ஐ பை, ஸோ நம்ம கிளாஸ் தானே அது. இன்னைக்கு 28 பேர் நம்ம இருக்கோம்ல. ரைட். பை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணாது. கிளாஸ் உள்ளார அவ்வளோ 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 ஜாலியாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான். ஏதாவது தவிர்க்க முடியாத வேலை இல்லை, சுத்தமாக உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நான் மட்டும் கிளாஸ் மிஸ் பண்ணுங்க. ஆத்மார்த்தமாக நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக உனக்கு வந்து சேரணுன்றது தான் ஒரு பெரிய ஆசை. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு கூட நேற்று நீட் பசங்க, ஆலன் பசங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாத்தையுமே பேசும்பொழுது எல்லாத்தையும் பேசணும், ஒரு சில பேர்ட்டு தான் பேசினது. சார் பயாலஜி பேப்பர் 1.5 hour எழுத வேண்டியதாகிடுச்சு, ரொம்ப லென்த்தி பேப்பர். கெமிஸ்ட்ரிக்கு 1 hour முடிச்சுட்டு தான் நான் ஃபிசிக்ஸ்க்கு வந்தேன். லாஸ்ட்டாக ½ an hour தான் அட்டென்ட் பண்ணேன். என்னால் 20 கொஸ்டினோ 17 கொஸ்டினோ தான் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் சால்வ் பண்ண சம் அத்தனையும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக அதே சம் தான். மற்றவங்களும் அந்த பேப்பரை பாருங்கள். அதில் பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் 3மே இருக்கும். ஃபிசிக்ஸில் ரியாப்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிக் 3மே இருக்கும். சும்மா அப்படி உங்களுக்கு ஏதாவது சம் தெரியுதான்னு மட்டும் பார்த்துட்டே இருங்களேன். என்னன்னா இந்த கல்ச்சரையே உடைக்கணுன்றது தான் ரொம்ப பெரிய ஆசை. எப்போ பார்த்தாலும் எடுத்ததும் போய் பயாலஜி எழுதிட்டு அங்கே போய் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 மணி நேரம் போனால் போதுன்னு ஃபிசிக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன் ஒரு டைம் ஃபிசிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதி பார்ப்போமே. அப்போ என்னன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பயோவில் போனால் 1 மணி நேரத்தில் பாட்னி அண்ட் சுவாலஜி முடிச்சிருவோம் சார் நாங்கள். அப்போ அதில் இருக்கிற கான்ஃபிடென்ட் இங்கேயே வர மாட்டேங்குது. பயோ லாஸ்ட்டாக எழுதிக்கிறோம் சார், ஃபிசிக்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நாங்கள் முன்னாடியே முடிச்சிடுறோம். அந்த மாதிரி எந்த வருஷம் அதை சாதிக்க போகிறோம் நம்ம தெரில. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான முயற்சி தான். நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இப்படி தான் எழுதுங்கன்னு நான் உங்களை வழி நடத்துகிறேன். நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உனக்கு தெரியும். ஏன் அங்கே போய் 1.5 மணி நேரம், ஏன் ஒரு மணி நேரத்தில் இங்கே ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டா அங்கே உனக்கு ஈஸியாக போயிடும்ல. இங்கே டைம் இல்லைன்றதான பிரச்சனை. அங்கே பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஐயோ கொஞ்சம் டைம் இருந்தால் இந்த கொஸ்டின்லாம் நான் சால்வ் பண்ணியிருப்பேனே, எனக்கு இதெல்லாம் தெரியுமே, எவ்வளோ புலம்பல்களில் நீங்களுமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்பயாவது ஒரு டைம் நீ ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதி பாரு, என்னதான் ரிசல்ட் வரும்னு பார்த்துருவோம். நம்ம ஃபைனலில் செக் பண்ண சொல்லலை, இந்த கிளாஸ் டெஸ்ட்டில், ஸ்கூல் டெஸ்ட்டில், அந்த மாதிரியான நேரங்களில் முதல்ல ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு
நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இது இது இந்த மெத்தட் உனக்கு சரியா இருக்கா, இப்படி எழுதுனா நம்ம பெருசா ஜெயிப்போமான்னு உனக்கே தோணும். அப்படி இருக்குன்னா முதல்ல நம்ம பிசிக்ஸ் எழுதி பார்ப்போம். அதுக்கு இங்க நீங்க அவ்வளோ தரவா இருக்கணும். பயாலஜியா எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அந்த கான்ஃபிடென்ஸ் பிசிக்ஸ்லயும் இருக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த வருஷம். நீங்களுமே நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஆத்மார்த்தமா வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போயிடும். ரைட், இங்க வந்துருங்க. மியூனாட் ஐ பை 4πr ஒன்று டாட்டு, மியூனாட் ஐ பை 4πr ஒன்று இன்ட்டு. போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அதனால மியூனாட் ஐ பை 8r தான் ஆப்ஷன்ல ரைட்டு. இது சம் கிளியர் தானே? அடுத்த சம் போட்டுருமா? இங்க வந்துருங்க, சொல்லுமா. சார் B3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? B3 ரைட். ஏன் சார் B3 மட்டும் ஃபுட்னு சொன்னது ஏன்னு தெரியலையாம? எஸ் சார், அதான் சார் கன்ஃபியூஷன். இது யாருன்னு சொல்ல? லாங் ஸ்ட்ரிங் சார். கரெக்டா சொல்லு. இன்ஃபைனைட் சார். கரெக்டா. ஒருவேளை இந்த இடத்துல நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டா இது என்ன கேஸ்? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. இன்ஃபைனைட்லி லாங் வயர்ஸ். என்ன ஃபார்முலா? தீட்டா 90 சார். தீட்டா 90 என்ன ஃபார்முலா? இன்ஃபைனைட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தனே. மியூனாட் ஐ பை யார் வேணும் சொல்லுங்க பை. யார் வேணாலும் சொல்லுங்க. மியூனாட் ஐ பை 4πr into ஏய் இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரு. 2π. மியூனாட் ஐ பை 2πr. மியூனாட் ஐ பை 2πr. உனக்கு புரிஞ்சுதா? மியூனாட் ஐ பை 2πr இந்த இடத்துல கேட்டா இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். ரைட், அப்படியே இங்க வந்துருங்களேன். ஒருவேளை நான் இங்க கேட்கிறேம்மா, இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்ப இது என்னமா கேஸ்? இது லாங் வயர்ஸ். எந்த இடத்துல? எண்ட்ல சார். எண்டுனா யாரு? Foot of the wire, sir. ஃபுட் ஆஃப் த லாங் வயர். இந்த கேஸ் இந்த கேஸ் ஒன்று தானே? எஸ் சார். அப்ப இதுதான் கண்டக்டர். எந்த இடத்துல கேட்குறேன்? அந்த கண்டக்டரோட ஃபுட் எண்டில் கேட்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் அதுதான் ஃபுட்டில் கேட்குறேன். ரைட்டா? ஸோ இவர் இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஐ கரண்ட் இவர் வழியாக போகுதுன்னா அவரோட ஃபுட்டில் கேட்குறேன். ஸோ பாருங்க, இவர் இப்படி இருக்காருன்னா இவரோட ஃபுட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறேன். இப்போ இது ஃபுட் ஆஃப் த லாங் வயர். என்ன ஃபார்முலா? மியூனாட் ஐ பை 4π. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆரா இருந்தா 6, ஏவா இருந்தா ஏ. கத்துக்கிட்டியா? எஸ் சார். ரைட். அடுத்தது கவனமா கவனிங்க. அடுத்த பாருங்க. ஒரு கண்டக்டர் ஐ கரண்ட் போகுது. இதான் பாயிண்ட் O. இது வழியா ஐ கரண்ட் போயிட்டு இது வழியா வந்து இது வழியா வருது. உங்களுக்கு எப்படின்னு புரியுதாது? ஒரு வயரு நான் இந்த மாதிரி அதை சுருட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஃபைண்ட் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் Oன்னு கேட்குறேன். ரைட், நல்லா சொல்றீங்களா? வழக்கம் போல 1, 2, 3ன்னு நான் பேர் கொடுத்துட்றேன். யாராவது சொல்லுங்க. B1 என்ன கேஸு, என்ன ஃபார்முலா, டைரக்ஷன்? க்ளூவும் கொடுத்துட்டேன். B1 என்ன கேஸ், என்ன ஃபார்முலா? B1 foot, sir. என்ன ஃபார்முலா? வாய தரங்க. என்ன ஃபார்முலா? மியூனாட் ஐ பை 4πr. இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறேன். சூப்பரா சொல்லிட்டீங்க. டாட்டா இன்டா பாயிண்ட் ஓல டாட் டாட். B2 யாரு? Circle, sir. ஃபார்முலா Mu naught I by மியூனாட் ஐ பை 2R. 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 டாட்டா இன்டா டாட் ஏய் பாத்து into சொல்லு. sir. Into, sir. இன்டா டாட்டா டாட்ஸ். டாட் Dot, sir. இல்ல சும்மா ஆயின்னு சொன்னா உடனே ஆன்சர் மாத்திருவீங்களா? ஏம்பா, ஒரு ஆன்சர் நம்ம எடுத்துட்டோம்னா அது ரொம்ப ரைட்டா இருந்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். உடனே தம்பை அதில் வச்சுக்கோ. அப்படியே இங்க தம்பை வச்சு பாரு. தம்பை வச்சு பார்த்தா அந்த பக்கம் உள்ள போயிட்டு இந்த பக்கம் டாட் இது வழியா வெளில வருது. இப்போ டாட்
தேர்ட் கேஸ் யாருன்னு சொல்லுங்க. ஃபுட் சார். ஃபார்முலா mu naught mu I naught by I by 4 pi r. 4πr. டாட்டா இன்டா. Dot. dot sir. இப்போ இந்த 3 கேஸையும் என்ன பண்ணணும்? Add. ஏன் ஆட் பண்ணணும்? Same direction. எல்லாமே சேம் டைரக்ஷன். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு B1 + B2 + B3. அதனால mu naught I by 4πr plus mu naught I by 4πr plus mu naught I by 2r. 2 times of mu naught I by 4πr. இது ரெண்டுத்தையும் இந்த 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 times of mu naught I by 4πr plus mu naught I by 2r. இந்த 2 இந்த 2ம் போய் சேர்ந்துருச்சு. அதனால mu naught I by 2r காமனாக வெளில எடுத்துடுறேன். 1/π + 1. இதுக்கப்புறம் ஆப்ஷனில் ஒன்று எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க. 1 + π பைன்னு இருக்கலாம், இல்லைனா இதே மாதிரி 1/π + 1ன்னு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எடுத்து பாருங்கப்பா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம ரிட்டன் நோட்ஸ்லேயே இருக்கு பாருங்க. ரிட்டன் நோட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 சம் போட்டிருப்பேன். இந்த 25 சம்மும் இதே மாதிரி ஷேப்பாக இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏதோ ஒரு ஷேப் கொடுத்துட்டு ஜாலியாக இருக்காங்க சம்மே. இந்த ஒரு சம் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுமா? இவாங்க இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள். இதுதான் பாயிண்ட் 2. நான் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போட்டிருக்கலாம். செமி சர்க்கிளாக கற்பனை பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிள். ஐ கரண்ட் இது வழியாக வருது. நேற்று மாதிரி வெளில போயிடுச்சுன்னா நான் வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காது, எனக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணியிருக்கணும், கூப்பிட்டு சொல்லிடணும். ஐ கரண்ட் போயிட்டு இது வழியாக வெளில போகுது. ரெண்டும் ஒரே கரண்ட்டு தான். இந்த ரேடியஸை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த ரேடியஸை பின்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு கேட்குறேன். உங்களுக்கான நேரம் அதிகபட்சம் 40 செகண்டு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆன்சர் இதுதான் சார். ஃபைனல் ஆன்சரில் டாட்டா இன்டா அது வரைக்கும் எனக்கு வேணும். ட்ரை பண்ணுறீங்களா? தெரியலனா பயப்படாத, கற்றுக்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பாரு. ரெண்டுமே செமி சர்க்கிள் தான். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், கொஞ்சம் முக்கா சர்க்கிள் மாதிரி போட்டேன். நீங்கள் செமி சர்க்கிள்கே போடுங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணு. சீக்கிரம். Sir, mu naught I by 4 into 1/a minus 1/b. டைரக்ஷன் இன்டர் டாட்டா Sir, in இன்டா please a dot. டாட் Dot, sir. டாட். பை இந்த ஆன்சர் வந்திருக்கு. எல்லாருக்கும் அது கிடைச்சிருக்கா? யாருக்காவது மாற்றிருக்கா? மாற்றி இருக்கிறவங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் இது கிடைச்சிருக்குன்னா எனக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. ஓகே, சப்போஸ் யாருக்காவது மாற்றி கிடைச்சிருக்கா? பயப்படாம சொல்லு. உனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல, இதுவா இருந்தா ஓகே. இது ரைட்டான்னு கூட எனக்கு தெரியாது, தப்பான்னு எனக்கு தெரியாது, சால்வ் பண்ணாதான் தெரியும். உங்களுக்கு வேற ஏதாவது இதை தாண்டி மாத்தி ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லுங்க எனக்கு. ஓகே, உங்க டைம் அவுட் பை. சால்வ் பண்ணாதவங்க இப்போ கற்றுக்கோங்க. தெரிஞ்சு சால்வ் பண்ணவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1, இது 1ன்னு பேர் வச்சுக்கோங்க, இது 2ன்னு பேர் வச்சுக்கோங்க.
யார் பக்கத்துல இருக்கா? 1 தான் சார் பக்கத்துல இருக்கு. அப்போ 1 தான் பெரியவனா இருப்பான். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 + B2 மைனஸ் B2 அங்கதான் சிக்கல். ஒரு டைரக்ஷன் கரண்ட் லெஃப்ட்ல வருது, டாட். B1க்கு டாட், B2க்கு இன்ட்டு. உங்களால உணர முடியுதா? அதனால மைனஸ். இங்க இருந்து தான் இந்த கொஸ்டினை நீங்க ஆரம்பிக்கணும். இது ஒரு செமி சர்க்கிள். செமி சர்க்கிளா இருந்தா μ0I/4R. R இருக்க வேண்டிய இடத்துல ஃபர்ஸ்ட் ரேடியஸ் A மைனஸ் μ0I/4B. 4 வெளில எடுத்துட்டீங்கன்னா ஐ வெளில எடுத்துட்டீங்கன்னா 1/A மைனஸ் 1/B. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் யாரோடதோ அதுதான் ஆன்சர். அப்ப இந்த இப்ப சொன்னது அப்படியே ரைட்டு. சூப்பரா சொல்லிட்டீங்க. சொல்லுமா சார் B1 சார் பெருசு. μ0I/2R இருக்கட்டும், 4R இருக்கட்டும், 8R இருக்கட்டும், நீயே சொல்லு பார்க்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்? ரேடியஸ்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா ஃபீல்டு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்? ஜாஸ்தியா இருக்கும். அப்ப B1 பெருசா இருந்ததுன்னா அப்ப B1 மைனஸ் B2 தானே போடணும். ஓகே சார். எப்பயுமே ரேடியஸ் ஸ்மாலரா இருக்கு, டிஸ்டன்ஸ் ஸ்மாலரா இருக்குன்னா அங்க ஃபீல்டு அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். தூரமா போக 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 ஃபீல்டு குறையுன்றதையும் கத்துக்கணும். ரைட்டா? ரைட். இதுல நிறைய சம் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. எந்த சம்மெல்லாம் தெரியலையோ அந்த சம்மெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஒன்று நம்ம ரிட்டன் மெட்டீரியல்ல இருக்கிற சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். நிறைய இருக்கு. இது அத்தனையும் நம்பராக கொடுத்து போட்டிருக்கும். ரைட்டா? சரி, இப்போ அடுத்தது இப்போ ஒரு 3 ஷேப் கற்றுக் கொடுக்க போகிறேன். 3 ஷேப் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் தான். எப்படி கற்றுக்க போறீங்கன்னு தெரில. நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுற? கற்றுக்க ட்ரை பண்ண. ஒரு ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வழியா I கரண்ட் போகுது. இந்த ஸ்கொயர் வழியா I கரண்ட் போகுது. அப்படின்னா சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன், தென் எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதல்ல இது டேட்டா இன்டான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இன்டு. ஃபைனல் ஆன்சர் இன்டு. அப்பவே நம்ம 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரைட்டா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் ஒரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். ஒருவேளை புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டுரு. ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்லி தரும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக போய் சேரும், எதுலெல்லாம் நீங்கள் தடுமாறுவீங்கன்றது டீச்சராக எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சம் கற்றுக் கொடுக்கும் பொழுது இது பசங்கள் கொஞ்சமாக டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி எங்கேயாவது புரியலன்னா டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சார் எனக்கு புரியலன்னு வாயத்தரன்னு சொல்லிடு. புரிஞ்சதுன்னா நீங்கள் மட்டும் கம்ஃபர்ட்டாக இருங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு கண்டக்டரை மட்டும் கவனிக்கணும். இந்த ஒரு கண்டக்டரை மட்டும் பாருங்க. இந்த சைடை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டர்ல இருந்து அந்த பாயிண்ட்டை வழக்கம் போல நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். எப்பவுமே டிஸ்டன்ஸ் ஏன்னே சொல்லி பழகுங்க கண்டக்டர்ல இருந்து அந்த பாயிண்ட். அப்ப இங்க இருந்து என்ன பண்றேன்னா இங்க ஒரு லைன் டிரா பண்றேன். இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு லைன் டிரா பண்றேன். இது கரெக்டா ஸ்கொயரை கட் பண்ணதுனால இது 45 தான், இது 90 தான். அப்ப ஷியரா இது 45 தான். அப்ப இதுவும் 45 தான். எல்லாரும் இந்த ஒரு கண்டக்டர் மட்டும் பாருங்க. ஒரு கண்டக்டர்ல μ0I/4πA sin φ1 plus sin φ2. இது ஜெனரல் ஃபார்முலாவா? இது இன்ஃபைனைட் கிடையாது, ஃபூட்டு கிடையாது, செமி இன்ஃபைனைட் கிடையாது. இது மேனுவலா சால்வ் பண்ற ஒரு சம். ஒரு ஃபைனைட் கண்டக்டர். அப்ப கண்டிப்பா அங்க ஆங்கிள் தேவைப்படுது. இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏ கண்டக்டர்ல இருந்து எந்த பாயிண்ட்ல நீங்க ஃபீல்ட கேட்குறீங்களோ அந்த பாயிண்ட். B = μ0I/4πA sin φ1 sin 45 plus sin 45. இதுவரை கிளியர் தான் எல்லாருக்குமே? அடுத்தது sin 45 எங்க ஊர்லலாம் 1/√2 சார். μ0I/4πA sin 45 ஒரு 1/√2.
sin 45 ஒரு 1/√2. அதனால 2/√2 2√2 2/√2 தானே தப்பு பண்றேன். 2 μ0I/4√2 πa. நான் ஏதாவது தப்பு பண்றான்னு செக் பண்ணுங்க. மேல 1/√2 1/√2 2/√2 கரெக்ட் தான். 2 μ0I/4√2 πa. இந்த 2ம் இந்த 4ம் போய் சேர்ந்துருச்சு 2. அதனால μ0I/2√2 πa. இது ஒரு ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சரா? சரி, ஏதாவது சொல்லுங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சரா இருக்குமா? சார் இன்டூ 4 இன்டூ 4 அவ்வளவுதான் கலக்கிட்டீங்க. இன்டூ 4னா நான் கேட்டது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்கேன். இப்போ நீங்க கண்டுபிடிச்சது ஒரு கண்டக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப இதோட இன்டூ 4 போட்டீங்கன்னா பி டோட்டல் வேணும்னா 4 டைம்ஸ் ஆஃப் பி. 4 இன்ட்டு μ0I/2√2 πa. இந்த 2க்கு இந்த 2 போயிடுச்சு. √2க்கு ஒரு √2 மேல இருக்கு. இப்போ நீங்க ஆசையா தேடி வந்தது √2 μ0I/πa. ஒருவேளை ஆப்ஷன்ல இது இல்லை. என்னங்க சார் சொல்றீங்க? கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணியிருக்கோம், ஆப்ஷன்ல இது வேற இல்லைன்றீங்களே. எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராம்ல ஏ யாரு டி யாரு எனக்கு அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. ஏ யாரு டி யாரு? parallel sir. parallel சரிம்மா, parallel அது ஒத்துக்கலாம். ஏ முதல்ல யாரு? ஏன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கண்டக்டர் டு பாயிண்ட். டி யாரு? ஸ்கொயரோட சைடு. half of ரைட். சரி, இப்போ நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் மட்டும் சொல்லுங்க. a is equal to d/2 சார். எக்ஸலன்ட் பா. a equal to d/2. அப்ப ஒருவேளை ஆப்ஷன்ல ஏ இல்லைன்னா டீல கொடுத்துருந்தாங்கன்னா என்னங்க சார் பண்ணணும்? ஏக்கு பதிலா d/2ங்க சார். அதனால பி டோட்டல் வேணும்னா √2 μ0I/π. ஏக்கு பதிலா டி, இங்க 2 போயிடணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் இருக்கலாம். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த சம்மு. உங்க போர்டில் என்சிஆர்டி சம்மு எஸ்எல்ஆர் வச்சிருந்தீங்கன்னா 3 சம்மு இருக்கும். ஒரு ஸ்கொயரு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஹெக்ஸாகனு. ஸ்கொயர் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ட்ரையாங்கிள் ஹெக்ஸாகனும் உனக்கு ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணி பாரு. வரலன்னா நான் நாளைக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். √2 μ0I/πa இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். டி வித் ரெஸ்பெக்ட் டு சைடு 2√2 μ0I/πd. கற்றுக்கிட்டீங்களா? சரி, இது வந்து போர்டில் இல்லை, ஒரு காம்படிட்டிவ் பார்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மை ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இது மேனுவலாக ஒரு டைம் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மேனுவலாக சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே சம்மை சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணணும்னா இதையும் கற்றுக்கோங்க. இது ரகசியம்லாம் இல்லை, உங்கள் பசங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. பசங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டோம். எந்த கலர் எடுத்துக்கலாம்? சரி, ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துருங்க. முதல்ல அந்த முடிவுக்கு வந்துடுங்க. ஸோ இது வந்துச்சுன்னா μ0I/πa sin π/n tan π/n. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காது. இது காம்படிட்டிவ் பார்ட்டுக்கு மட்டும். அதே சம்ம 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியா. μ0I/πa sin π/n tan π/n. மன்னிச்சுக்கோங்க, ஏ இல்லது டி. ஏன்னா இந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு சைடில் மட்டும்தான் கிடைக்கும். தென் ஏ வேணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும். ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க எல்லாருமே. μ0I/πd sin π/, எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு. tan π/4 பக்கம் இருக்கு. μ0I/πd sin 45 1/√2 π/4 உங்க எல்லாரும் தெரியும் தானே? 45 tan 45 1
tan 45 1 ரைட்டா? ஒரே நிமிஷம். அடுத்து இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது μ0i/√2πd. இது ஒரு சைடுக்கு. 4 சைடுக்கும் வேணும்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த சிம்பிள் ஃபார்முலா சொன்னனே ரைட்டா? இந்த ஃபார்முலா வந்து ஒரு சைடுக்கு 4 சைடுக்கு வேணும்னா இன்ட்டு 4b போடணும். b ஈச்னு போட்டுக்கிறேன். எந்த டயக்ராமா இருந்தாலும் ஒரு சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். டோட்டல் வேணும்னா 4 டைம்ஸ். இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். μ0i/√2πd 2√2 μ0i/πd. இப்போ நான் சொல்லி தரதுனால நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ட்ரெயின்டாக இருந்தால் பார்த்ததும் டக்குன்னு போட்டுக்கலாம். ஆன்சர் பார்த்துக்கோங்க. 2√2 μ0i/πd. அப்படிங்க வாங்க. 2√2 μ0i/πd. இது சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆனால் இந்த ஃபார்முலா சைடில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஏல கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? டிக்கு பதிலாக 2aன்னு கொடுத்து இந்த டிக்கு பதிலாக 2aன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். குழப்பிக்க மாட்டீங்கல்ல? வித் ரெஸ்பெக்ட் டு சைட்லையும் சொல்லலாம், வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ்லையும் சொல்லலாம். திரும்பி இந்த ஃபார்முலா ஒரு டைம் எழுதி காட்டுறேன். பி இது ஈச் சைடுக்கு மட்டும்தான் μ0i/πa sin π/n tan π/n ரைட்டா? ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை, எல்லா சைடும் டி நல்லா கற்றுக்கோ. எல்லா சைடும் டி. இது ஒரு ட்ரையாங்கிள் கொஷின். அப்போ எண்ணுக்கு பதிலாக 3ன்னு கொடுத்துட்டு வர்ற ஆன்சரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளார ஆன்சர் அனுப்பி விட்ருங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ட்ரையாங்கிள் கொஷினில் ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷனில் போகுது. டைரக்ஷனையும் பார்த்து எனக்கு இன்டோ டாட்னு போட்டு விடணும். சென்டரில் கரெக்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்போ ஈச்சுக்கு இந்த ஃபார்முலா, டோட்டலுக்கு இன்ட்டு 3 போட்டுக்கோ. எனக்கு வெறும் சைடில் சொன்னீங்கன்னா போதும். அதாவது இந்த இடம் டி. ஏல எனக்கு வேண்டாம். ஏல நாளைக்கு சொல்லித்தரலாம் உங்களுக்கு. ஏல நீங்கள் போட மாட்டீங்க இப்போ, ரைட்டா? அதே மாதிரி ஒரு ஹெக்ஸகனில் ஐ கரண்ட் போகுது. இந்த சைடு வந்து டின்னு எடுத்துக்கிறேன். டி. இந்த பாயிண்ட் ஓல எனக்கு என்ன வேணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே 6ன்னு கொடுத்துருங்க. ஈச்சோட 6 × b ஈச் போட்டுக்கோங்க, ரைட்டா? என்ன வேலை இருந்தாலும் இந்த 2 சம்மை நைட்குள்ளார நீ அனுப்பி தான் வேணும். சரி, நான் டைம் லிமிட்லாம் கொடுக்கல. நீ 11:59 எப்போ அனுப்பிச்சாலும் ஓகே தான், உன் விருப்பம். ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஹெக்ஸாகனு இந்த ஃபார்முலாவில் வந்தால் போதும். மேனுவலாக வேண்டாம். மேனுவலாக நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். π/nக்கு பதிலாக 3ன்னு கொடுத்தா ஓகே, இங்கே 6ன்னு கொடுத்தா ஓகே. வர்ற ஆன்சரோட 3 மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சிரும்? ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். 6 மல்டிப்ளை பண்ணால் ஹெக்ஸாகனோடது கிடைச்சிரும். சூப்பரா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் லெசன் கிட்ட நம்ம இருக்கோம், ரைட்டா? ஸோ ஒரு நிமிஷம். இந்த லெசன் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க.